பழனி முருகனோட அறுபடை வீட்டுல ஒண்ணுதான் இந்த பழனி தண்டாயுத சுவாமி திருக்கோவில். இந்த ஒரு கோயிலுக்கு எல்லாருமே போயிருப்போம். விஷம் அருந்தாகுமான்னு கேட்டீங்கன்னா பழனியில ஆகும். அதுவும் ஒரு விஷம் கிடையாது, 9 விஷம் சேர்ந்து தீர்க்க முடியாத நிறைய நோய்களுக்கு மருந்தா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி என்ன? போகர் சித்தர் 9 நவபாஷணங்களை சேர்த்து 3 முருகன் சிலைகளை செய்யறாரு. அதுல ஒண்ணுதான் பழனியில இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி முருகன் சிலை. 9 நவபாஷாணங்களை சேர்த்து இந்த ஒரு முருகன் சிலையை செஞ்சு முடிக்கிறாரு. இந்த ஒரு சிலை மேல அபிஷேகம் பண்ணக்கூடிய பாலும் சாதாரண தண்ணியும் கூட தீர்க்க முடியாத நிறைய நோய்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்தா இருக்கு. இந்த ஒரு சிலையை செஞ்சு தோராயமா 5000 வருஷம் இருக்கும். இந்த 5000 வருஷம் அபிஷேகத்துக்கு ஒரு கல்லா இருந்தா கூட தேய்மானம் இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நவபாஷான சிலை 1 மில்லி மீட்டர் கூட தேயல. அது மட்டும் கிடையாது, இந்த சிலையில இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் உலகத்தோட எந்த ஒரு தனிமத்தோடையும் ஒத்து போகாதது மிகப்பெரிய மிஸ்ட்ரியா இப்ப வர இருக்கு. இது எல்லாத்தையும் விட பதிலே கிடைக்காத மிகப்பெரிய மிஸ்ட்ரி ஒண்ணு இங்க இருக்கு. பழனி மலைக்கு அடியில போகர் சித்தர் இன்னைக்கும் ஜீவசமாதி நிலையில இருக்காருன்னு சொல்லப்படுது. பழனி மலையோட மூலவர் சிலைக்கு அடியில ஒரு ரகசிய சுரங்க பாதை அந்த ஒரு இடத்துக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க.